வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்த பழனிவேல் வழங்க கேட்கலாம். பழனிவேல், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். கீழ்த்திசை நாடுகளில் லூர்து நகர் என்று அழைக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 5:45 மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. முன்னதாக மாலை 5 மணிக்கு கொடியானது பேராலய முகப்பிலிருந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை சாலை ஆரிநாடு தெரு வழியாக பேராலயத்தை வந்தடையும். அங்கு 5:35 மணி அளவில் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாராஜ் அடிகளார் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொடி புனிதம் செய்யப்பட்டு கொடியானது ஏற்றி வைக்கப்பட உள்ளது. முதல் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள், வெளி நாடுகளிலிருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வேளாங்கண்ணியில் குவிந்த வண்ணம் உள்ளனர். தற்போதுள்ள நிலவரப்படி 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு குவிந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனால் நாகையில் உள்ள பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினத்திலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை, நாகையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, வேளாங்கண்ணியிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை ஆகிய சாலைகளில் பிரதான சாலைகளில் எல்லாம் அந்த போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. வாகனங்கள் வரிசையாக அணிவகுத்தபடி வேளாங்கண்ணியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சரியாக 5 மணிக்கு இந்த கொடி ஊர்வலம் நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக மக்கள் விரைந்து வேளாங்கண்ணியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வேளாங்கண்ணி பேராலய நிர்வாகம், வேளாங்கண்ணி பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து செய்துள்ளது. குறிப்பாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பிடம், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி பேராட்சி சார்பில் மலிவு விலை உணவகம் திறக்கப்பட்டு ஆங்காங்கே மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் தரமாகவும் சுகாதாரமாகவும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கமிலன் தலைமையில் 5 ADSPக்கள், 30க்கும் மேற்பட்ட DSPகள் தலைமையில் தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 3000 போலீசார் இங்கு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக நாகையிலிருந்து வேளாங்கண்ணி வரை போலீஸ் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக வேளாங்கண்ணி நகருக்குள் எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. அரசு வாகனங்கள், காவல்துறை வாகனங்கள் மற்றும் பேராலய வாகனங்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. மற்ற வெளியூரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வேளாங்கண்ணியிலிருந்து பறவை செல்லும் சாலையில் தற்காலிக பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டு அங்கு வாகனங்கள் நிரம்பி நிற்கிறது. அதே போல் பேருந்துகள் வசதி என்று பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதிலிருந்து இந்த 10 நாட்கள் திருவிழா நடக்கக்கூடிய இன்று தொடங்கி வரும் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ள 10 நாள் திருவிழாவிற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு 1050 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பேருந்துகளில் மக்கள் வெள்ளம் கூட்டமாக காணப்பட்டு வருகிறது. அதே போல் தென்னக ரயில்வேயின் சார்பில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு அதன் மூலமாக பக்தர்கள் வெளிமாநிலங்களிலிருந்து வந்தவண்ணம் உள்ளனர். தற்சமயம் வேளாங்கண்ணி நகரை பார்த்தாலே எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக தெரிகிறது. அதனுடைய நேரடி காட்சிகள் எல்லாம் நாம் கழுகு பார்வை காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த திருக்கொடியானது ஏற்றப்படும் நிலையில் வேளாங்கண்ணி நகரமே திருவிழா குளம் கொண்டுள்ளது. கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.